காலை உணவு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது உடல் செரிமானத்தை சீராக்குகிறது, நாள் முழுவதும் உடலுக்கு போதுமான ஆற்றலை வழங்குகிறது. அத்துடன் உடலுக்கு தேவையான வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது. ஆரோக்கியமான காலை உணவு ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கும் மூளை ஆரோக்கியத்திற்கும் அவசியம். எனவே காலை உணவு என்பது எந்த அளவிற்கு முக்கியமானது, இது குறித்த ஆய்வுகள் என்ன சொல்லுகின்றன, மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார் என்பது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். மாஸ் ஜெனரல் பிரிகாம் மற்றும் மான்செஸ்டர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஹார்வர்டுடன் இணைந்து காலை உணவை தாமதப்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் தொடர்பாக இங்கிலாந்தை சேர்ந்த 42 வயது முதல் 92 வயது உடைய 3000 பேரிடம் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்திய பெரிய ஆய்வில் அதிர்ச்சிகரமான முடிவு கிடைத்துள்ளது. காலை உணவை தாமதப்படுத்துவது இறப்புக்கான அதிக ஆபத்துடன் தொடர்புடையது என்றும், சோர்வு, மனச்சோர்வு, மோசமான தூக்கம் மற்றும் வாய்வழி சுகாதார பிரச்சனைகள் போன்ற பிற உடல்நல பிரச்சனைகளுடன் தொடர்புடையது என்றும் இந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது. மக்கள் வயதாகும் போது காலை உணவு மற்றும் இரவு உணவு நேரங்கள் தாமதிக்கப்படுவதாகவும் ஒட்டுமொத்த உணவு நேரமும் குறைந்துள்ளதாகவும் கண்டறிந்துள்ள ஆராய்ச்சியாளர்கள், காலை உணவு தாமதமானால் இறப்பு ஏற்படும் அபாயம் சுமார் 8-11% அதிகமாக இருக்கிறது என்றும் தெரிவிக்கின்றனர். இந்த ஆராய்ச்சி முடிவுகள் குறித்து பொதுநல மருத்துவர் அருணாச்சலம் அவர்களிடம் கேட்டபொழுது, ஹலோ டாக்டர், வணக்கம். மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியும் ஹார்வர்டும் இணைஞ்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, காலை உணவை அதாவது பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா டெத் ரிஸ்க் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8-11% டெத் ரிஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன டாக்டர்? இல்லை, எந்த ஸ்டடீஸ்க்குமேமா எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எவ்வளோ நாள் அதை எடுத்துக்கிட்டாங்க, எந்த ஏஜ் குரூப் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது இது 20 வருஷமாக நடந்திருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. 3000 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. வயசு ஏஜும் ஒரு 42லேருந்து 57 வரைக்கும். 57, அதான் இதுவும் ஒரு ஏஜ் குரூப். இப்போ இதில் 8-10% சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. பட் அதை அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஏஜ் குரூப்பில் வேற காரணங்களால் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இது எந்த குரூப்பில் எடுக்கிறோன்னா 20-25, 30 அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம சொல்ல முடியும். 40+ டெத்துங்கிறது வெறும் இதனால 8% சான்சஸ் ஆர் தேருங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது உணவு அவசியம், ஆனால் அதை இப்படி பயங்காட்டி அதை செய்யணுமாங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் எனர்ஜி இல்லாமல் இப்போ நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒன்று பண்ணுறாங்களா, அதுக்கும் இதுக்கும் என்ன உடலை பொறுத்தல என்னன்னா, உடல்ல சுத்தமா சக்தியே இல்லாம வத்தி போனதுக்கு அப்புறம் திரும்ப கொடுக்கற உணவை கொடுக்கறது, அப்படி பண்றது விஞ்ஞான முறையா சரியா இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா இயற்கையை பத்தி உத்து நோக்கினா நமக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். நம்ம காட்டுல நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு கற்பனையோ, அல்லது இன்னைக்கு காட்டுல இருக்க விலங்குகள் காலை மாலை இரவு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுதா அப்படிங்கிறத பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சு போகிற முக்கால்வாசி. ஸோ எல்லா விலங்குகளும் காலையில கொண்டு போய் விட்டீங்கன்னா புல்லு மேயறதோ இல்லைன்னா இன்னொரு விலங்கை வாழ்ற விலங்குகளோ காலையிலேயே அவங்க நேரத்துக்கு கிடைக்கிற உணவை அவங்க முழுமையா எடுத்துட்டா மறு வேலை பார்ப்பாங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது விலங்குகளை பொறுத்தளவு. அதே மாதிரிதான் மனிதனுக்கும் காலை உணவுங்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் எனர்ஜி. இப்ப 8 மணி நேரம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறோம், இரவு உணவு குறைவா எடுத்தா போதுன்றோம். தூங்குறதுக்கு அவ்வளவு எனர்ஜி தேவையில்லைங்கிறதுனால குறைவான உணவு எடுத்துட்டு படுக்கிறதுனால காலையில எந்திரிச்ச உடனே ஒரு லார்ஜ் மீலாவோ அல்லது கலோரியஸ் மீல், லார்ஜ் மீல்னா சோறு நிறைய வச்சு சாப்பிட்றது சொல்ல மாட்டேன், கலோரியஸ் மீலா அது இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த எனர்ஜியவே நம்ம இப்ப அதை நான் மாத்தி சொல்றதா இருந்தா, இப்பெல்லாம் நம்ம இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் இங்க வந்தாலோ இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல எங்கேயாவது நம்ம போய் ரிசார்ட்லயோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினாலோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ அப்படின்றாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி. ஏன்னா அந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க சாப்பிட்ற அவ்வளவு கேலரிஸும் வச்சுட்டு அன்னைக்கு பகல் பூரா நீங்க சாப்பிட தேவையே இருக்காது. மதியம் 2 பழம் சாப்பிட்டுக்கலாம், சாயந்தரம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம், இயல்பாகவே பார்க்குறோம். டூரில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஹெவியாக எடுத்துட்டு அப்புறம் மதியம் நைட்டு நீங்கள் சாப்பிடாம கூட இருந்துடலாம். ஆனால் பட்னியாக இல்லாமல் ஏதோ அந்த நேரத்துக்கு கிடைக்கிற அந்த ஊரில் கிடைக்கிற பழங்களோ அந்த ஊருக்குன்னு சுவையான உணவு ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து அதை விட்டுறது தான். ஸோ இதில் உங்கள் கேள்விக்கு வர்றதா இருந்தால் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு நேரத்துக்கு சாப்பிடுங்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் இப்போ ஷிஃப்ட்டில் போகும்போது அந்த டைமிங்கை நம்ம இப்படி சொல்ல முடியாது. நான்லாம் ஷிஃப்ட்ல போறவங்களுக்கு என்ன சொல்லும், போறப்ப பிரேக்ஃபாஸ்ட், அங்க ஒரு லஞ்சு, முடிஞ்சு வர்றப்ப டின்னர், அதுக்கப்புறம் நீங்க தூங்குற நேரம் ஆப்போசிட்டா வந்ததுல இருந்து 8 மணி நேரம் தூங்கணும். எந்திரிச்சு பகல்லையும் சாப்பாடை கொடுத்துட்டு இருக்க கூடாதுன்னு நான்லாம் சொல்ற ஒரு புரிதல் இருக்கிறது. ஸோ இரவு உணவுங்கிறது
அவங்கள பொறுத்தளவுல மாத்தி போயிடும். ஷிஃப்ட்ல போறவங்க இப்ப மிட் டே லஞ்சுக்கு போயிட்டு அங்க இருந்து நைட் 11 மணிக்கு வர்றவங்க இங்க லஞ்ச் சாப்பிட்டு போயிட்டு 11 மணி வரைக்கும் பசியோட வர்றது வந்து நியாயமானதல்ல. அவங்களும் போறப்ப பிரேக்ஃபாஸ்ட், அங்க ஒரு மிட்ல லஞ்சு, அப்புறம் அதுக்கப்புறம் வரும்போது ஒரு டின்னர், அதோட மத்த 16 மணி நேரத்தை 12 இது ஒரு 9 மணி நேரம் போச்சு. போக வர 10 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மிச்சம் 14 மணி நேரத்துல நீங்க சாப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஸோ ரெகுலரா போறப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுறது ரொம்ப அவசியம். ஏன்னா உடலுக்கு எனர்ஜியே தரக்கூடியது அதுதான். அவங்கவுங்க உழைப்பை பொறுத்து. இப்போ டெஸ்க் ஒர்க் பண்றவங்க வேற, இதே உடல் உழைப்பு பண்றவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களால அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும்னா என்ன மாதிரியான சாப்பாடு காலையில எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுங்க. கலோரிஸ் நிறைய இருக்கணும்னு சொல்றீங்க. என்ன நம்ம மக்கள் பொதுவா நம்ம தென் தமிழகத்துல எல்லாமே இட்லி, தோசை, இப்படிதான் வடை, பொங்கல் இப்படி சாப்பிடுறாங்க. பட் ஹெல்தியா சாப்பிடணும்னா என்ன மாதிரி சாப்பிட்டா? இல்ல இப்ப நம்ம இட்லியே நம்ம வந்து இன்டர்நேஷனலா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு சர்டிஃபை பண்ற நல்ல பிரேக்ஃபாஸ்ட் தான். ஆனா அது எப்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட்னா இட்லியில வந்து கார்போஹைட்ரேட், அதுல கொஞ்சம் உளுந்து புரதம் கிடைக்கும். அது கூட பருப்பு சாம்பார் தான் அதுக்கு உள்ளது. அது பருப்பாவ இப்ப இருக்குது ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது பருப்பு சாம்பார் கிடையாது. வீட்டுலன்னா கண்டிப்பா பருப்பு சாம்பார் தான் நல்லது. அதுல இன்னும் காய்கறிகளை போட்டீங்கன்னா விட்டமின், சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். அதுல சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நெய் ஊத்துனீங்கன்னா கொழுப்பு கிடைச்சிடும். அப்படி அதை சாப்பிட பார்க்கணும். இதுதான் ஒரு ரேஷனல் டயட்னு சொல்லக்கூடியதா இருக்கும். ஆனா இது ஒரு 50 வயசு ஆளுக்கு இந்த இட்லியை நிறைய சாப்பிட்டு சக்கரை வியாதி வந்ததுக்கு அப்புறம் 6 இட்லி சாப்பிட்டு போக முடியுமான்னா அது சாப்பிடக்கூடாது. அவங்க குறைச்சி தான் சாப்பிட்டாகணும். மதியம் லஞ்சு தான் பெருசா எடுப்பாங்க. இல்ல நம்ம ஊர்ல பொறுத்தளவுல லஞ்சு ஹெவியா எடுக்கிறது பொதுவா நல்லது இல்லைனாலும் பழக்கமாயிட்டுதுனால நீங்க லஞ்ச் எடுத்தா தப்பு இல்லை. போஸ்ட் லஞ்ச் தூக்கம் வரும் ஆபீஸ்ல எல்லாம் அவ்வளவு ஹெவியா எடுத்தீங்கன்னா. நம்ம இப்ப சாப்பிட்டோம்னா ஒரு ரா வெஜிடபிள்ஸ், ரா ஃப்ரூட்ஸ், அதோட ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இது போக நம்ம சாப்பிட்ற உணவுல அது இட்லியோ, தோசையோ, சாம்பாரோ, ரசம், சிக்கனோ, எதுக்கும் 50% தான் கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கும், 10% எப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும்னா, ஒரு மாசம் சாப்பிட்டு நமக்கு 1 கிலோ 2 கிலோ கூடுதுன்னா அது ரொம்ப அதிகமான உணவு. குழந்தைங்களா இருந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களா இருந்து கூடுனாங்கன்னா தப்பு இல்லை. அப்ப கூட அவங்க ஹைட்டுக்கு வெயிட் கரெக்டா இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு வரணும். ஆபீஸ் போறவங்க, காலேஜ் போக ஆரம்பிக்கிறது 20-30 குரூப்ல அவங்க டெய்லி 2 கிலோ எல்லாம், மாசத்துக்கு 2 கிலோ எல்லாம் கூடனா என்னத்துக்காகன்னு யோசிக்குங்க. ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கலோரியை குறைச்சிக்கணும். கலோரியஸ்னு நம்ம சொல்றது என்னன்னா அது வந்து புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் சேர்ந்த ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட்டா இருக்கணும். ஹலோ டாக்டர், இப்போ இந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்வர்டோட இந்த ரிசர்ச்ல வந்து உங்க நேரம் தவறி சாப்பிடக்கூடாதுன்றதான் திரும்ப திரும்ப முக்கியமா சொல்றாங்க. இரவு நேரமும் சீக்கிரமே சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்டும் சீக்கிரம் சாப்பிடணும்ன்றாங்க. அதை பத்தி என்ன சார் டாக்டர் சொல்றீங்க? இல்ல, கரெக்டான நேரத்துல சாப்பிட சொல்றதுல வந்து ஒரு பிசியாலஜிக்கல் ஸ்டடி இருக்குது. இப்ப நமக்கு வந்து 6 ஹவர்ஸ்க்கு ஒருக்க காலையில இப்ப 8:30 சாப்பிட்டா 1:30 மிட் டே, நைட் 8:30 சொல்லி 6 ஹவர்ஸ் நடுவு 12 மணி நம்ம பகல் உழைப்புக்கான நேரமா இருக்கிற அந்த பகல் நேரங்கள்ல நம்ம வந்து உணவை முடிச்சுக்கணும்னு சொல்றோம். அந்த நேரத்துல 6 மணி நேரம் கேப்ல சாப்பிடும்போது இப்போ 3 மணி நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு சின்ன வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட், ஈவினிங்னா ஒரு நல்ல ஒரு சுண்டல், பருப்பு, டீ, அது ஒரு 3 ஹவர்ஸ் பிரேக்ல சாப்பிட சொல்றோம். நான் நடுவில் இப்படித்தான் சொல்றோம். இதுக்கிடையில காலையில எந்திரிச்சதும் 6:30 மணிக்கு 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு காஃபியோ டீயோ இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு யூஸ் ஆஃப் எனர்ஜி கேன் பி, அது பால்லையும் எனர்ஜி இருக்கு, பால்லையும் குளுக்கோஸ் இருக்குது, அது தவிர நம்ம போடுற சுகர்லையும் குளுக்கோஸ் இருக்கும். அது டீயோ காஃபியோ அது கொஞ்சம் ஸ்டிமுலேட்டர் மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து காலையில எடுக்கணும். அதுக்கு மேலே 2 கிளாஸ் தண்ணியும் குடிச்சிட்டு 7 மணிக்கு லாஸ்ட் பல்க் வாட்டர், நைட் 8:30 சாப்பாடு, இப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் வந்து கரெக்ட். ஆனா இது ஏன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். சாலிட் ஃபுட் வந்து 2 மணி நேரம் தான் இறைப்பையில இருக்கும். 2-2.5 மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்ற இட்லியோ தோசையோ இறைப்பையை விட்டு இறங்கின உடனே அந்த வயிறு எம்டி ஆன உடனே எதையாவது கேட்கும்போது 3 மணி நேரம் கேப்ல நம்ம ஏதாவது, நான் சொன்னபடி மார்னிங் 11:30 8:30க்கு சாப்பிட்டோம்னா 11:30க்கு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸோ, அது கூட கொஞ்சம் தண்ணீரோ, அது மாதிரி ஈவினிங் 4:30க்கு திரும்பவும் அது ஒரு 3 மணி 1:30 மணிக்கு சாப்பிட்டா 4:30 மணிக்கு டீக்கு முன்னால ஏதாவது சுண்டல், பருப்பு, அதுல பேல்பூரிக்கு போடுற மாதிரி வேக வச்சு சின்ன சின்னதா கட் பண்ண வெள்ளரிக்காய், குடமிளகா, கேரட், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அதுல சுண்டல் பருப்பு போட்டு சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா 8:30 மணிக்கு உங்களுக்கு பசிக்காது. அடுத்த வேளை உணவு ரொம்ப பெரிய பல்க் உணவா எடுக்கணும்னு அவசியம் தேடாது உடம்பு. அதனாலதான் நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றது. ஸோ வயிறு எம்டி ஆகிறதையும் அந்த திரும்ப ஃபுல்ஃபில் பண்ணும்போது லேட்டா உடம்பு எடுத்தா ரொம்ப பல்க் மீலுக்கு போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம இறைப்பையை விரிச்சுக்கிட்டே போனோம்னா அதுக்கு அளவே கிடையாது. அப்புறம் அந்த விரிஞ்சாதான் மறுநாள் உணவு சாப்பிடும்போது ஒரு சட்டைட்டின்னு சொல்லுவோம், திருப்தி வரும். இல்லைன்னா திரும்ப திரும்ப போய் இதையாவது சாப்பிட சொல்லிட்டு இருக்கோம்.
அதுதான் உடல் பருமனுக்கு காரணமா முடியும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டு நேரம் பார்க்கறது ரொம்ப அவசியம் தான், கண்டிப்பு தான். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல பசிங்கிற உணர்வு நம்ம உணர்றது எப்போ உணர்வோம்னா, இரைப்பை எம்டியா இருந்து அதுல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போக டைஜஸ்டிவ் என்சைம்லாம் செக்ரீட் ஆகுறது ஒரு டைம் பிரகாரம் செக்ரீட் ஆகுது. இது பாவ்லோஸ் தியரின்னு சொல்லுவாங்க. மணி அடிச்சுட்டு நாய்க்கு கரெக்டான நேரத்துல சாப்பாடு வச்சுட்டே இருக்கப்ப மணி மட்டும் அடிச்சுட்டாங்கன்னா அந்த நேரத்துல வாயிலிருந்து எச்சில் வர்றதை பார்த்தாங்க நாய்க்கு. இது ஒரு ரஷ்யன் டெஸ்ட். அதுல இருந்து தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க நீங்க நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது. நேரத்துக்கு சாப்பிடலன்னா அந்தந்த நேரத்துக்கு டைஜஸ்ட் என்சைம்ஸ் வரைந்து அது உங்க இரைப்பையை புண்ணாக்கு. இப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமா சுரந்த நேரமா இருந்தா அது இரைப்பையை புண்ணாக்கி அல்சர் வர்றதுக்குலாம் அது காரணம். ஸோ நேரத்துக்கு சாப்பிடுன்னு சொல்றதுக்கு வயிறு எம்டி ஆகிற டைம் தான் முக்கியமான டைம். ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.